ப்ரெஸ் அண்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி ராஜ் மாதிரி ஜிவி சார் கூட ஒர்க் பண்ணது இட் வாஸ் மை ப்ளஷர் சார். கௌரி யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி அண்ட் பியாண்ட் பிக்சர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மதன், நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கே இல்லை. அந்த 2 நாள் மழை வெயில் எதுவுமே பார்க்கல. அவர் இத்தனைக்கும் எனக்கு ஃபீவர்லாம் இருந்தது. பிரார்த்தனா அப்படியே டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோங்க பிரார்த்தனா, அப்படியே போயிட்டே இருக்கலாம் சொல்லி. இட் வாஸ் அமேசிங் டு ஒர்க் வித் யூ ஆல். மரியா சூப்பர். பிகாஸ் நான் ஆக்சுவலி லவ் டு நானும் மரியா வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நான் லவ் டுடே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போலேருந்து எனக்கு தெரியும். அண்ட் தென் ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி பிரார்த்தனா எனக்கு நான் சைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது ஆனால் நான் ட்ரிபிள் சைன் பண்ணதால் 2 ஷூட்டுமே ஒரே நாள் இருந்தது. நான் அப்போ சொல்கிறேன், மரியா மேபி நான் நினைக்கிறேன் என்னால் வர முடியாதோ சொல்கிற மாதிரி சொல்ல போது உடனே மரியா, பிரார்த்தனா என் படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நீங்கள் தான், அப்படி சொல்லிடாதீங்க பிரார்த்தனான்னு சொன்னே ரொம்ப மாதிரி என்ன இப்படி சென்டிமெண்ட்டில் தாக்குறீங்க நீங்கள். சரி 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 நான் வந்துடுறேன் ஓகே நம்ம வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு மட்டும் சொல்லுங்கள், நான் ஓடி வந்துடுறேன் சொல்லியா. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து டப்பிங் அப்போ பார்க்கும்போது பயங்கரமாக சிரித்தேன். ஜிவி சார் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தார், செம்ம எல்லாமே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மரியா எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. 27th மார்ச் கண்டிப்பாக தேட்டரில் பார்ப்போம். நன்றி. థ్యాంక్ యూ ప్రార్థన, థ్యాంక్ యూ సో మచ్. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கவின் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படத்தோட டைட்டிலில் இருக்கிற மாதிரியே நானும் இந்த படத்துக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக வந்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக சிறப்பாக இந்த படத்தை நாங்கள் March 27th ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேவை. ஹாப்பி ராஜ் இஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். நான் இந்த ஸ்டோரி கேட்ட உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங் இருந்தது. எப்படியாவது இந்த படத்துக்குள்ளே நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் Jayavardhan sir and Jayakant sir for having me on board, and thank you so much Maria for believing me and trusting me for being your Kavya. And GV sir, ஸ்டார்டிங்கில் ரொம்ப அப்படியே ஃபார்மலாக 2 பேரும் இருந்தோம், ஹலோ ஹலோ அப்படி இருந்தோம். இப்போ செம்ம வைப் ஆகிட்டோம் 2 பேரும். வாங்க வாங்க ஜி போங்க ஜி அப்படின்னு இன்னும் என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் மை ஆனர் அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. Found a very good friend in you and I also learned so much from you. So thank you so much. And in the படத்தில் இருக்கிற fathers, Abbas sir and George Mudian sir, it was my pleasure working with you. And Abbas sir என்னோட அப்பாவா நடிக்கிறாரு அவங்க கம்பேக் ஃபிலிமில். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ we all had a very very great time on set. And இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல் க்ரூக்கும் குமார் கங்கப்பன் சாருக்கும், பிரவீன் ராஜா சாருக்கும், செல்வா சாருக்கும், மதன் சாருக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நாங்கள் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணோம், டீசர் ரிலீஸ் பண்ணோம், சாங்ஸ் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கொடுத்த சப்போர்ட் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படியே எங்கள் படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஜஸ்டின் சார், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். அண்ட் ரொம்ப ஹாப்பி ராஜ் March 27th வரப்போகுது. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக வந்து பாருங்கள். தேங்க்யூ. Thank you Gauri, thank you, all the very best. Okay, once again I'll have to repeat this. படங்களில் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை க்ரியேட் பண்ணி